ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்காய் கிறிஸ்பியான பகடா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்ல பிஞ்சான பலாக்காயாக வாங்கி மேலே இருக்கிற தோலை எடுத்துடணும். அது உள்ளே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கையில் பிசு பிசுப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், குக்கரில் இந்த பலா பிஞ்சை போட்டு அது கூட மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சாலே போதும். நல்லா மெதுன்னு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இதை என்ன பண்ணணும், ஆறுன உடனே தான் நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். மிக்சியில் போட்டும் நம்ம தூளாக உதிர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கையாலேயும் செஞ்சுக்கலாம். 1 மணி நேரம் கடலப்பருப்பை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம், பூண்டு, உப்பு சேர்த்து நம்ம குறப்பாக வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதோட நம்ம பலா பிஞ்சு உதிர்த்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நீல வாட்டத்தில் வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பலா பிஞ்சு குழந்தைங்க நம்ம நேரடியாக அவங்கக்கிட்ட காட்டி கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதை பகடாவாக சூடாக செஞ்சு கொடுக்கும் பொழுது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிளைமேட்டுக்கு டீ காஃபியோடு நம்ம சேர்த்து இந்த பகடாவை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சத்தான பகடாவும் கிடைச்சிரும், சத்தும் அவங்களுக்கு சேர்ந்துடும் உடம்புல. இது கூட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உதிரியாக நம்ம உதிர்த்து போடணும். அப்போ தான் நல்ல சூடான கிறிஸ்பியான பகடா நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பலா பிஞ்சில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு, அதனால் நம்ம இது கிடைக்கும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பலா பிஞ்சில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நம்ம ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ கிறிஸ்பியான பகடா ரெடி ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம், சர்வ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.